ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்கு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுக்கிறேன். இது ப்ரெஷர் குக்கர்ல செய்யறதுனால குயிக்காவே கத்தாழை எஞ்சி செஞ்சிடலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்ல நான் செஞ்சு காட்டிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்ல சிக்கனு ஒடியாம ரைஸும் நல்லா உதிரி உதிரியாவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா குக்கும்பர் ரைட்டா தான் செஞ்சுக்கிறது. இந்த காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நீங்க கட்டி அமிச்சாக்கா ரிட்டர்ன் வரக்குள்ள காலியாவே வரும். புதுசா பாக்குறவங்க பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் பட்டனை நீங்க ஆன் பண்ணத்தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். இப்போ சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்ல நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆயிட்டுன்னு ஒரு 50 கிராம் அளவு எண்ணெய் எடுத்துங்கிற. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஸ்டார் அனாசி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் மெலிசா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாவே ஆகணும். எப்பவுமே பிரியாணிக்கு இந்த ப்ரௌனா ஆயிட்ட பிறகு தான் நம்ம மிச்ச பொருள் எல்லாம் சேர்த்தாக்கா அதுக்குன்ட்டு தனி டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பொருளும் நம்ம சேர்க்கக்குள்ள நல்லாவே வதக்கி எடுக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனையும் 1/4 கேஜிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனுக்கிறேன். நான் இன்னைக்கு 3/4 கேஜி அரிசி எடுத்துனுக்கிறது, அதனால 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துனுக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சென்டர்ல கீரி சேர்த்துனுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்ட பிறகு 3 தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பு அளவு தயிரும் நம்ம சேர்த்துட்ட பிறகு தக்காளி வேவறதுக்கோசரம் கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லாவே தக்காளி வெந்து வரணுமா இருக்குது. இப்ப தக்காளி நல்லா வெந்து வந்துட்ட பிறகு 3/4 கேஜி அளவு சிக்கன் பீசஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் பீஸை போட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. பாருங்க, மேலெல்லாம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இந்த நேரத்துல தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல 1.5 நான் அரிசி எடுத்துக்கிறது, அதுக்கு 3 தண்ணி நான் சேர்த்துட்டு நல்லாவே கொதி வரணுமா இருக்குது. பாருங்க, நல்லா கொச்சிட்ட பிறகு அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு சேர்த்துக்கணுமா இருக்குது. அரிசி நல்லாவே வெடிக்கட்டி சேர்த்துக்கணுமா இருக்குது. இப்போ பிரியாணிக்கு தேவை இருக்கிற அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன், 1 டேபிள் ஸ்பூனு மேல கீ இந்த மாதிரி ஊத்திட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல உப்பு காரம் கரெக்டா இருக்குதான்ட்டு பாத்துக்கலாம். எல்லாமே சரியா இருக்கு. குக்கர் மூடிட்ட பிறகு ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணுமா இருக்குது. விசில் நல்லாவே அடங்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம்னால ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம ஓபன் பண்ணமா இருக்குது. இப்ப பாருங்க, நல்லா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இது வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கோ கமெண்டோ கொடுங்க.